ஹாய், திஸ் இஸ் கிரியேட்டிவ் கோட். இந்த வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோட் ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நம்ம பண்ண போகிற ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னா, பல்பை கிளிக் பண்ணுறப்போ ஆன் பண்ணிவிட்டு அண்ட் ஆன் ஆன பல்பை கிளிக் பண்ணுறப்போ ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பில்ட் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ நம்ம என்ன ஃபங்க்ஷனாலிட்டி பில்ட் பண்ண போகிறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இதை நம்ம யூஐயில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம்? ஸோ அதுக்கு நமக்கு 2 பிஎன்ஜி இமேஜ் வந்து தேவை. ஒன்று வந்து ஆஃப் ஆகிருக்க பல்ப் இமேஜ் அண்ட் இன்னொன்று வந்து ஆன் ஆகிருக்க பல்ப் இமேஜ். ஸோ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோட் ரைட் பண்ணி கண்டிஷன் ரைட் பண்ணுறப்போ நம்ம இந்த 2 இமேஜை ஸ்விட்ச் பண்ணி தான் நம்ம ரிசல்ட்டை வந்து ஸ்க்ரீனில் காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு HTML ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்துடலாம். டிவ் டேக்குள்ளே ஒரு இமேஜ் டேக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜ் டேக்கு ஐடி வந்து பல்ப், கிளாஸ் நேம் வந்து பல்ப் ஆஃப். பை டிஃபால்ட் வந்து பல்ப் ஆஃபில் தான் இருக்கணும். ஸோ அதனால் பல்ப் ஆஃப் அப்படின்ற கிளாஸ் நேம் வந்து கொடுத்துருக்கேன். எஸ்ஆர்சியில் வந்து ஆஃப் ஆகிருக்க பல்ப் இமேஜை வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம CSS கோட் பார்க்கலாம். பாடி பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். அண்ட் பல்ப் கண்டெய்னர் அப்படின்னு கிளாஸ் நேம் வச்சுருக்கேன். டிவ் எலிமெண்ட்டுக்கு நான் ஸ்டைல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி வேல்யூ யூஸ் பண்ணி இமேஜை வந்து சென்டரில் அலைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இமேஜுக்கு வந்து வித் 200 பிக்சல் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் கோட் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம இமேஜ் டேக்கோட எஸ்ஆர்சி வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். பல்ப் ஆஃப் அப்படின்ட்டு இருந்ததுன்னா பல்ப் வந்து ஆன் பண்ணுற இமேஜை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும். அதே மாதிரி பல்ப் ஆன் அப்படின்ட்டு இருந்ததுன்னா பல்ப் ஆஃப் ஆன இமேஜை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இமேஜ் டேக்கோட எஸ்ஆர்சியை தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இமேஜ் டேக்கை வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கான்ஸ்ட் imgன்னு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஐடி நேம் என்னென்னா பல்ப். அண்ட் இந்த கோடு என்ன பண்ணோம்னா நம்ம டாக்குமெண்ட்டில் பல்ப் அப்படின்ட்டு ஐடி நேம் வச்சுருக்க இமேஜ் எலமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணோம். அண்ட் இப்போ இந்த இமேஜ் டேக்கோட டாம் ரெஃபரன்ஸை இந்த imgங்கிற வேரியபிள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இப்போது இந்த இமேஜ் டேக்கோட எஸ்ஆர்சியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சில கண்டிஷனை வந்து செக் பண்ணணும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இமேஜ் டேக்கோட கிளாஸ் நேம் பல்ப் ஆஃப் அப்படின்ட்டு இருந்ததுன்னா நம்ம பல்ப் ஆன் ஆன இமேஜை வந்து டிஸ்பிளே பண்ணணும். அதே மாதிரி இந்த இமேஜ் டேக்கோட கிளாஸ் நேம் பல்ப் ஆன் அப்படின்ட்டு இருந்ததுன்னா நம்ம பல்ப் ஆஃப் இமேஜை வந்து டிஸ்பிளே பண்ணணும். அண்ட் இந்த இமேஜ் டேக்கோட கிளாஸ் நேம் பல்ப் ஆஃப்னு இருக்கா இல்லை பல்ப் ஆன் அப்படின்ட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்டோட கெட் ஆட்ரிபியூட் மெத்தடை வந்து யூஸ் பண்ணணும். உங்களுக்கு கெட் ஆட்ரிபியூட் மெத்தட் பற்றி தெரியலன்னா நான் அதுக்கான செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ img டாட் கெட் ஆட்ரிபியூட் நமக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து தேவை, அதனால் கிளாஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் இங்கே வந்து நான் கிளாஸ் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளாஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் இப்போ இந்த இமேஜ் டேக்கோட கிளாஸ் நேம் வந்து நம்ம அலர்ட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கிற அந்த கிளாஸ் நேம் வேல்யூவை வந்து ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பல்ப் ஆஃப் அப்படின்றது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா இந்த இமேஜ் டேக்கோட கிளாஸ் நேம் வந்து பல்ப் ஆஃப். அண்ட் இப்போ நம்மளால் இமேஜ் டேக்கோட கிளாஸ் நேமே வந்து கெட் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த இமேஜ் டேக்கோட சோர்ஸ் வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணலாம். img டாட் src ஈக்குவல் டு பல்ப் ஆன்கான இமேஜ். ஸோ இதை சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பல்ப் வந்து ஆன் ஆகிடுச்சு. அண்ட் நம்மளோட கோடு எப்படி ஒர்க் ஆகணும்னா பல்பை நான் கிளிக் பண்ணுறப்போ ஆன் ஆகணும். அண்ட் அதே மாதிரி ஆன் ஆன பல்பை நான் கிளிக் பண்ணுறப்போ அது ஆஃப் ஆகணும். இந்த மாதிரி தான் நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இருக்கணும். பட் இங்கே என்ன நடக்குதுன்னா நம்ம வெப்பேஜ் லோட் ஆன உடனே ஜாவாஸ்கிரிப்ட் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி இந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிறதால நமக்கு ஆல்வேஸ் அந்த பல்பு வந்து ஆன் ஆன மாதிரி தான் தெரியுது. ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம வந்துட்டு ஆன் கிளிக் அப்போ தான் இந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ எப்போல்லாம் நான் இமேஜை கிளிக் பண்ணுறனோ அப்போ தான் வந்து இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமில் கோடு எக்ஸிக்யூட் ஆகணும்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி நான் ஃபங்க்ஷனை பற்றி செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு செட் ஆஃப் கோட் அதை நம்ம எப்போல்லாம் தேவையோ அப்போ வந்து கால் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கோடை நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ரைட் பண்ணிட்டோன்னா
எப்போல்லாம் இந்த பல்பை வந்து நான் கிளிக் பண்ணுறேனோ அப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி பல்போட ஸ்டேட்டஸை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஃபங்க்ஷன் நேம் வந்து turn bulb. அண்ட் இப்போ இந்த எஸ்ஆர்சி சேஞ்ச் பண்ணுற கோடை வந்து நான் காப்பி பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து போடுறேன். அண்ட் இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணும் போது தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும். ஸோ அதனால் இந்த இமேஜில் ஆன் கிளிக் ஆட்ரிபியூட்டில் வந்துட்டு நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் நேம் turn bulb. இப்போ இந்த பல்ப் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ண உடனே பல்போட ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆகி பல்ப் வந்து ஆன் ஆகிடுச்சு. அண்ட் ஆக்சுவலாக இப்போ நம்ம ஸ்டேட்டஸை வந்து சேஞ்ச் பண்ணலை. நம்ம ஸ்டேட்டஸை வந்து சேஞ்ச் பண்ணால் தான் நமக்கு பல்ப் ஆனில் இருக்கா இல்லை ஆஃபில் இருக்கான்னு தெரியும். ஸோ இப்போ வந்து பல்ப் வந்து ஆஃபில் இருக்குது. அதை நம்ம ஆன் பண்ண உடனே வந்துட்டு பல்ப் ஆன் அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம இந்த பல்ப் இமேஜை கிளிக் பண்ண உடனே அந்த இமேஜோட கிளாஸ் ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அண்ட் HTML எலிமெண்ட்டோட ஆட்ரிபியூட் வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஜாவாஸ்கிரிப்டில் செட் ஆட்ரிபியூட் மெத்தட் வந்து இருக்குது. அண்ட் இதை பற்றியும் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு. ஸோ அந்த செட் ஆட்ரிபியூட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இந்த கிளாஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் சேஞ்ச் பண்ண உடனே இமேஜ் டேகோட கிளாஸ் ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ செட் ஆட்ரிபியூட், நம்ம செட் பண்ண போகிற ஆட்ரிபியூட் வந்து கிளாஸ். ஸோ அதனால் கிளாஸ் கமா பல்ப் ஆன். அண்ட் இப்போ நம்ம இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ண உடனே அதோட எஸ்ஆர்சி சோர்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஆன் ஆகிருக்க பல்ப் இமேஜை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் அந்த இமேஜ் டேகோட கிளாஸ் வேல்யூ, ஸோ கிளாஸ் ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து பல்ப் ஆஃப் அப்படின்ட்டு இருக்கு, அதை பல்ப் ஆன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடுறோம். பட் இப்போ ஒன்ஸ் நம்ம வந்து பல்ப் வந்து ஆன் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணுறப்போ அது ஆஃப் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அகெயின் இந்த எஸ்ஆர்சி வேல்யூவும் வந்து சேஞ்ச் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி கிளாஸ் ஆட்ரிபியூட் வேல்யூவும் வந்து சேஞ்ச் பண்ணணும். பட் இது ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன கண்டிஷன் வந்து ரைட் பண்ணணும். கண்டிஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம இஃப் எல்ஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இஃப் இதில் நம்ம என்ன ரைட் பண்ண போகிறோம்னா நம்ம கெட் பண்ணி வச்சுருக்க ஆட்ரிபியூட் வேல்யூ, ஸோ ஸ்டேட்டஸ் அப்படின்ற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டேட்டஸ் equal to bulb off. பல்ப் ஆஃபாக இருந்தால் இந்த ஆன்கான கோடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். எல்ஸ் ஒருவேளை ஸ்டேட்டஸ் வந்து பல்ப் ஆனாக இருந்ததுன்னா நம்ம இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டான ஆஃப் இமேஜை வந்து டிஸ்பிளே பண்ணணும். அதே மாதிரி கிளாஸ் வேல்யூ வந்து பல்ப் ஆஃப் அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணணும். ஸோ img.src equal to off ஆன பல்ப் இமேஜ். அண்ட் இமேஜ் டேக்கோட கிளாஸ் ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் img.set attribute class bulb off. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இமேஜோட ஸ்டேட்டஸ் பல்ப் ஆஃப் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இமேஜை வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே டேர்ன் பல்ப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். கால் ஆன உடனே இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணோம். ஸ்டேட்டஸ் வந்து பல்ப் ஆஃப். ஸ்டேட்டஸ் இங்கே என்னென்னா அந்த இமேஜ் டேக்கோட கிளாஸ் நேம். ஸோ பல்ப் ஆஃப் அப்படின்றது ட்ரூ ஆகும்.
ட்ரூ ஆன உடனே நம்ம அந்த இமேஜ் டேக்கோட எஸ்ஆர்சி வேல்யூ வந்து ஆன் ஆன பல்ப் இமேஜாக சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் டேக்கோட கிளாஸ் நேமை வந்து பல்ப் ஆன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ மறுபடியும் நம்ம அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணுறப்போ அகைன் இந்த டர்ன் பல்புங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். அண்ட் அகைன் வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் ஆகும். பல்ப் ஆஃப்னு இருந்தது பல்ப் ஆன் அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதனால் இந்த இஃப் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. டைரெக்டாக எல்ஸில் என்ன கோட் நம்ம ரைட் பண்ணிருக்கோமோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸில் நம்ம என்ன ரைட் பண்ணியிருக்கோம்னா நார்மல் பல்ப் இமேஜை வந்து டிஸ்பிளே பண்ணோன்ட்டு எழுதியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி இமேஜ் டேக்கோட கிளாஸ் ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து பல்ப் ஆஃப் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். அண்ட் இப்போ இங்கே டாப்பில் இருக்கிற இந்த 2 கோடையும் நம்ம ஃபங்க்ஷனில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் எப்போல்லாம் நம்ம இமேஜை கிளிக் பண்ணுறோமோ அப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பட் இந்த கோடு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் எப்போ லோட் ஆகுதோ அப்போ மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதனால் இந்த கோடையும் வந்து நம்ம எப்போல்லாம் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோமோ அப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம இமேஜை கிளிக் பண்ணும்போது அந்த இமேஜ் டேக்கோட ரெஃபரன்ஸை வந்து கெட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் அதோட கிளாஸ் வேல்யூ வந்து கெட் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் தான் இந்த இஃப் எல்ஸை வந்து செக் பண்ணோம். அண்ட் இப்போ இந்த இமேஜ் டேக்கோட கிளாஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகிறத நம்ம இன்ஸ்பெக்ட் டூல் வழியாக வியூ பண்ணலாம். ஸோ இந்த இமேஜ் டேக் இங்கே இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் வேல்யூ பல்ப் ஆன் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு, எஸ்ஆர்சியும் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் அகைன் நான் கிளிக் பண்ணுறேன், இப்போ பல்ப் ஆஃப் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் அதோட எஸ்ஆர்சி வேல்யூவும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்டை ரீகால் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.